இதனுடன் இன்றைய தலைப்பு செய்திகள். உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து பிரதீப் யாதவ் IAS வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 50வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கர்ம வீரரின் வாழ்வு காட்டும் ஒளியில் நடைபோடுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகம் இயேசு புத்தரின் வழியில் மது ஒழிப்பை கோருகிறோம் என்றும் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்றும் திருமாவளவன் MP பேசியுள்ளார். குடிப்பவர்கள் இல்லையெனில் டாஸ்மாக் கடைகள் தானாக மூடப்பட்டுவிடும் என்று VCK மாநாட்டில் RS பாரதி பேசியுள்ளார். திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களை கிள்ளுக்கீரையாக நடத்தும் அவல நிலை என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யாவின் மகள் தியா ஆவணப்படத்தை இயக்கி விருது பெற்றுள்ளார். மனசாட்சியோடு பேச தயாரா என்று ஆளுநர் RN ரவி பேச்சுக்கு ரகுபதி அமைச்சர் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். ஊட்டி அருகே உள்ள கல்லட்டி மற்றும் இயக்குனி மலையில் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களை உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்து செல்கின்றனர். தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. சூரியின் கருடன் திரைப்படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்று TTV தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். திருப்போரூர் அருகே ஆத்தூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் சித்த மருந்துகளை தயாரிக்கும் டாம்கால் நிறுவனத்தில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் சரிந்து எரிந்து நாசமாகின. திருப்பதி ஏழுமலையான் கோயில் நாளை மறுதினம் பிரமோற்சவம் தொடங்க உள்ளது. இந்த நிலையில் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த லொகேஷன் QR கோடு நிறுவப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டத்தை திணிக்க காந்தி ஒப்புதல் அளித்திருப்பாரா என்று சிதம்பரம் ஆவேசமாக பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கவர்னர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சென்னை திமுக MP தயாநிதி மாறன் மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் முதல்ல சாலையை சரி பண்ணுங்க, அப்புறம் சுங்கவரி வாங்கலாம் என்று MP தயாநிதி மாறன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசால் மட்டும் மதுவை ஒழிக்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மது ஒழிப்பு மாநாடு என்பது அரசியல் மோசடி மாநாடு என்று H ராஜா பேசியுள்ளார். மத்திய அரசிடமிருந்து நிதி வராததால் கல்வித்துறை பணியாளர்கள் 32,500 பேருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. மாற்று ஏற்பாடு செய்யும் கடமை மாநில அரசுக்கு இல்லையா என்று ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் Instagram பக்கம் கடந்த 1.5 ஆண்டுகளாக இயங்காமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கியுள்ளது. நாமக்கல்லில் லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஆன்லைன் மூலம் அபராதம் விதிப்பதை கைவிடக் கோரி தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் உள்ளிட்டோர் DGPயிடம் மனு அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக உதகை படகு இல்லத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள படகு சவாரி குறித்து சுற்றுலா பயணிகள் வரவேற்பு அளித்தனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாமக்கல் ATM கொள்ளை சம்பவத்தில் என்கவுண்டர் நடத்தி குற்றவாளிகளை பிடித்த போலீசாரை DGP சங்கர் ஜுவால் நேரில் பாராட்டினார். அமெரிக்காவிலிருந்து ஆலை கொண்டுவர முயற்சிக்கும் முதலமைச்சர் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை திறக்க முயற்சிக்கவில்லை என்று RP உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு INTUC தொழிற்சங்கத்தை நிர்வகிக்க தற்காலிக குழுவை நியமித்த தேசிய தலைவர் பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. ஈரோடு அருகே எலி காய்ச்சலுக்கு பள்ளி மாணவன் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் பரளிக்காடு சூழல் சுற்றுலா, பரிசல் பயணம், அறுசுவை உணவு, மூலிகை குளியல், இயற்கை அழகை ரசிக்க தங்கும் விடுதிகள் தயார் என்று தகவல் வந்துள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சீனா ஓபன் டென்னிஸில் சபலென்கா, முச்சோவா காலிறுதிக்கு முன்னேற்றமடைந்தனர். ISL தொடரில் மும்பை பெங்களூரு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்திய அணிக்கு எதிராக விளையாடுவது மிகவும் கடினமான பணியாகும் என்று வங்காளதேச பயிற்சியாளர் தெரிவித்துள்ளார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,100 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இரவு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.